ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 40 இன்ச் சைஸில் உள்ள ப்ளவுஸை நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளவுஸோட அளவு பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு. நம்ம அதுக்கு 15 இன்ச்சாக வச்சுருக்கோம். அவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் இறக்கமாக கேட்டாங்க, அதனால தான். இப்போ இதுக்கு ப்ளவுஸோட ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ ஆம்கோல் லென்த்து பார்த்திங்கன்னா அதுவும் 6.25 வச்சுருக்கோம். இங்கேருந்து 6 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதில் ஸ்கேலை வச்சு நேராக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா செஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு, 40 ஒரு பகுதி 10 இன்ச்சு, 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ், இது பார்த்திங்கன்னா ஆம்கோலுக்கு ரவுண்டு எடுக்கிறதுக்கு நம்ம 1.25 இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். மேலேருந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி இன்ச்சு டேப்பை வச்சுட்டு நான் 2ஆக மடித்து எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த 3 ரவுண்டு ஒரே வர மாதிரி நம்ம ஒரு கவு ஸ்கேலை வச்சு கவர் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதில் நமக்கு 8 இன்ச்சு வருதாங்கிறத நம்ம இன்ச்சு டேப்பை வச்சு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம் ஒரு தடவை. எனக்கு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு இந்த பக்கம் வருது, அதனால் கொஞ்சம் நான் 1/2 இன்ச் கூடுதலாகவே எடுக்கேன். இப்போ இதில் நான் கொஞ்சம் போட்டு பார்க்கேன். இதில் கவு ஸ்கேல் வச்சு லைன் கிச்சு பார்க்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. எனக்கு ஷோல்டர் கட்டிங் அளவு பார்த்திங்கன்னா நம்ம 2 இன்ச்சு கொடுத்துருக்கோம். 40 இன்ச்சு ப்ளவுஸுங்கிறதுனால 3 இன்ச் வைக்கலாம். நம்ம 2 இன்ச்சு தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணி வரும்போது நமக்கு 1/4 இன்ச்சு கூடுதலாகவே கிடைக்கும். கீழேருந்து மேலே பார்த்திங்கன்னா நம்ம 3.25 எடுத்துருக்கோம். இப்போ இதில் நேராக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட 1/2 இன்ச் குறைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். இப்போ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட. ஆனால் எனக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வந்துட்டு பாருங்கள். 10 இன்ச் எனக்கு 8 இன்ச் எங்கே இருந்துச்சு அந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. ஏன்னா இது டீப் நெக்குங்கிறதுனால எப்போதுமே நம்மளுக்கு ஃபிட்டிங் உள்ள மாதிரி தான் வரும். ஆம்கோல் ஃபிட்டிங் ஏன்னா நம்மளுக்கு வெளியில் மாதிரி போணுச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்மளுக்கு ஷோல்டர் இறக்கம் கொடுக்கும். இப்போ பின்முதுகு பார்த்திங்கன்னா அவங்க ரவுண்ட் நெக் கேட்கல, அது வேறு மாதிரி டிசைனில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இதை துணியில் வெட்ட போகிறதில்ல, நம்ம கேன்வாஸ் பேப்பரை வச்சு தான் வெட்ட போகிறோம். அதனால் இதில் நான் உங்களுக்கு சும்மா போட்டு தான் காட்டுவேன். நம்ம இது கேன்வாஸ் பேப்பரில் தான் வெட்ட போகிறோம். இப்படி இந்த மாதிரி டிசைனில் அவங்க கட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டிசைனில் கேட்டிருக்காங்க. அதனால் நான் கேன்வாஸ் போட்டு தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். நான் துணியை வெட்ட போகிறது இல்லை. இப்போ ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு நான் இதோட வீடியோவாக சென்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது பேக் பார்ட் முடிஞ்சிட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நான் துணியை சுற்றி கைட்டு நீங்கள் துணியை சுற்றி விட்டு வெட்டாதீங்க. இப்படி இந்த மாதிரி கைட்ட ஒரு துணியை நல்லா பிடிச்சிக்கிட்டு வெட்டுங்க. இப்போ இந்த ஃபிட்டிங் அளவில் ஒரு சிசர் கட் போட்டு எடுத்துக்கிடலாம். 10 இன்ச் கரெக்டாக இருக்குது, அதனால் எனக்கு இது போதும். இந்த 10 இன்ச்சு உங்களுக்கு வரலை, கூடுதலாக கிடைக்கிது, இல்லைன்னா குறைய கிடைக்கிது அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஸ்லீவை தான் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு, நம்ம அதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக 10.5 இன்ச்சாக கொடுத்துருப்போம். மேலே பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு, கீழே ஸ்லீவோட ரவுண்டு பார்த்திங்கன்னா 5.25, 1.5 இன்ச்சு
சீம் அலவன்ஸ் விட்ருக்கோம். இப்போது ஸ்லீவ் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு, அந்த முக்கில் வச்சு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு வரணும். அதே போல் அடிக்கை அகலமும் 7 இன்ச்சு வரும். இப்போ இந்த மாதிரி ஆம்கோல் டெத் ஸ்கேலை வச்சுட்டு நம்ம அங்கே அந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சு நாம் 1.5 இன்ச்சில் அங்கே லைன் கிச்சிருக்கோம், அதிலேருந்து நேராக ஒரு வளைவு கொடுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவை ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் லைட்டாக கர்வ் ஷேப் கொடுத்துக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆகிட்டு, இப்போ இந்த ஸ்லீவில் நமக்கு 8 இன்ச்சு வருதாங்கிறத நம்ம இன்ச் டேப்பில் அளந்து பார்ப்போம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வருது. அது ஸ்டிச்சிங் பண்ணி வரும்போது எனக்கு கரெக்டாக ஆயிரும். பாருங்கள், கரெக்டாக வந்துட்டு அதனால் நம்ம வந்து பயப்படக்கூடாது. நம்மளுக்கு ஸ்லீவ் கூடுதலாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம மனசில் நினைக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு நம்ம வந்து வரைஞ்சாச்சு. இந்த மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் முடிஞ்சிட்டு இப்போ ஃப்ரண்ட் பக்கம் நம்ம வரைவு கொடுத்துருக்கோம்ல, அதையும் நம்ம இப்போ சிசர் கட் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.